ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு கிளீனிங் டிப்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பாத்திரம் வளர்க்குற இடத்துல இருக்கிற அந்த பைப் தான் இது. நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற ஷாம்பு பேப்பர் தான். குளிச்சுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடாத, டெய்லியும் இந்த மாதிரி தீந்து போனால் அந்த கவரை ஒரு பைப்பில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா டெய்லியும் ஒரு பைப்பாக கூட உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், தீந்து போன ஷாம்பு கவரில் தான் அந்த பைப்பில் அப்ளை பண்ணுறேன். அதில் மீதி எவ்வளோ ஷாம்பு இருக்குன்னு பாருங்கள். அது இந்த கைப்பிடி பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ சுண்ணாம்பு தண்ணிங்கிறதுனால இந்த மாதிரி நல்லா பிடிச்சி போய் இருக்குது பாருங்கள். சுண்ணாம்பு கரை அதிகமாகவே இருக்குது பாருங்கள். தூக்கி போடுற ஷாம்பு அந்த கவரை வச்சு தான் தேய்ச்சிட்டு இந்த சில்வர் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பைப்பு பார்த்ததுக்கும் இதை தேய்ச்சிட்டு கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். புதுசு மாதிரி இருக்கும். ஒரு பைப்புக்கு ஒரு ஷாம்பு பேப்பரே போதும். நீங்கள் எதுவுமே காசு போட்டு வாங்கி லிக்விட் தேய்ச்சி கழுவணுன்னு அவசியமே இல்லை. பாருங்கள், இப்போ அந்த கைப்பிடியில் எவ்வளோ சுண்ணாம்பு கரை இருந்தது எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். இப்போ மேல் பகுதியை தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். நிறையா ரிவ்யூஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன், க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், மேலேயும் கழுவிட்டு காட்டுறேன். முன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் பைப்பை பார்த்ததுக்கும் இப்போ பாருங்கள் புதுசு மாதிரி பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். பாருங்கள், பைப்பு எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததும் க்ளீனிங் டிப்ஸ் தான். நம்ம பாத்திரம் வளர்க்குற இடத்துல கொஞ்சம் பள்ளமாக இருந்ததுன்னா அந்த பகுதியில் தண்ணி நிற்கும். அந்த இடம்லாம் அந்த மாதிரி சுண்ணாம்பு கரை படிஞ்சிடும். நீங்கள் பாத்திரம் வளர்க்கிட்டே எப்போதும் காட்டன் துணியை போட்டு சுற்றி நல்லா க்ளீனாக துடைச்சிடுங்க. நான் துடைக்காதனால இந்த மாதிரி சுண்ணாம்பு கரையாயிடுச்சு. ஒரு லெமனை தான் பாருங்கள் எங்கேயும் அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ கரை இருக்குன்னு. இதை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நிறைய க்ளீனிங் டிப்ஸுக்கு நம்ம எலுமிச்சை பழத்தையே யூஸ் பண்ணலாம். நல்லா எங்கேயுமே அப்ளை பண்ணிவிட்டு, இதுக்குமே நான் என்ன க்ளீனிங் ஏஜெண்ட்டாக எடுத்திருக்கேன்னா ஷாம்பு தாங்க எடுத்திருக்கேன். வாங்க, எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு எந்த ஷாம்பும் இல்லை. நீங்கள் எப்போதுமே உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஷாம்பு கவரை கூட வச்சு தேய்ச்சாவே நீங்கள் போதும். இப்போ வாங்க, ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். லெமன் தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போடுறேன். கவர் வச்சு நீங்கள் தேய்ச்சாவே போதும். இப்போ தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். சில்வர் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஓரளவு எல்லாமே விட்டுரும் சுண்ணாம்பு கரெல்லாம். ரெகுலராக நீங்கள் பாத்திரம் விளக்கிட்டு காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா ஈரம் இல்லாத இந்த மாதிரி சுண்ணாம்பு கரை வராது. நான் சோப்பு போட்டு கழுவி அப்படியே விட்டுருவேன். அந்த தண்ணி நிற்கிற இடம்லாம் அந்த கரை அதிகமாகிடுச்சு. அதனால தான் சில்வர் ஸ்க்ரப்பரை போட்டு தேய்ச்சும் போகலை. அந்த கார்னர் பகுதி மட்டும் இந்த ஷீட் வச்சு தேய்க்கிறேன் பாருங்கள். இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக பாருங்கள், தேய்க்கும் போது போகும்போதே தெரியும் சுண்ணாம்பு கரை எவ்வளோ இருக்குன்னு. ரொம்ப நம்ம கரை படியை விட்டால் தான் கழுவ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வெள்ளையாக இருந்தது கரை, தேய்ச்சம் பாருங்கள் போயிடுச்சு. ஒரு தேய்ச்சாவே போதும், ரொம்ப தேய்க்கணும்ல. இப்போ பாருங்கள், அந்த கார்னர் பகுதி எல்லாம் இப்போ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ஷாம்பும் லெமனையும் வச்சு எவ்வளோ க்ளீன் பண்ணிட்டோம். அப்பப்போ ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணியிருந்தால் இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காது. இந்த இடம்லாம் கை போக மாட்டேங்குது. அந்த ஷீட்டை வச்சு இந்த கார்னர்லாம் பாருங்கள் தேய்ச்சிட்டு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் வாங்க என்னென்னு பார்க்கலாம். செம்பு பானை எப்படி க்ளீன் பண்ணுறது தான். அதுவும் எங்கள் கிராமத்தில் எப்படி க்ளீன் பண்ணுவோம், எந்த பவுடருமே யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டில் இருக்கிற புளி உப்பு தாங்க. புளியும் உப்பையும் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். ஃபஸ்ட்டு இந்த பானையில் அப்ளை பண்ணிடலாம். எங்கள் அம்மா பாட்டி எல்லாமே பித்தளை பானையில் தான் தண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ விளக்குறதுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் சின்ன பிள்ளையில் விளக்கணும். புளி உப்பை போட்டு விளக்கிட்டு கிராமத்தில் கிடைக்கிற மண்ணை வச்சு தாங்க நாங்கள் பாத்திரம்லாம் விளக்குவோம். அப்படியே பளபளன்னு புதுசு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், புளி அப்ளை பண்ணிவிட்டேன். என்ன மண் யூஸ் பண்ணோம்? செம்மண். பித்தளை ஜாமானுக்கு, பித்தளை பாத்திரத்துக்கு, நம்ம பூஜை பாத்திரம் விளக்குறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் செம்மண், புளி செம்மண் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள். எந்த ஸ்க்ரப்பருமே யூஸ் பண்ண மாட்டோம். தேங்காவோட நாரை தான் யூஸ் பண்ணி பாத்திரம் விளக்குவோம். அதுவும் சில்வர் பாத்திரம்லாம் விளக்கணுன்னா நம்ம அடுப்பு எரிய விடுற அந்த கறியில் இருக்கிற சாம்பலில் வச்சு தான் நாங்கள் சில்வர் பாத்திரம்லாம் விளக்குவோம். அப்படியே பளிச்சுன்னு இருக்கும்.
செம்மண் போட்டு நீங்கள் விளக்கும்போது அந்த மண் வந்து லைட்டாக கிராச்சாக ஆகிற மாதிரி கோடு விழுவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சல்லடை வச்சு கூட மண்ணை நல்லா சலித்து எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் விளக்குனீங்கன்னா நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு சூப்பராக இருக்குங்க. பூஜை பாத்திரமுமே நீங்கள் இந்த மெத்தடில் விளக்கி பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குதுன்னு. இப்போ விளக்கிட்டு நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் பாருங்கள். இது எதுவுமே நம்ம காசு போட்டு வாங்கல, எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். புளி வந்து எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கும். இது வந்து செம்மண், எங்கேயாவது கிராமத்துக்கு போகும்போது செம்மண் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பூஜை பாத்திரம் பித்தளை ஜாமான்லாம் விளக்கறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் எப்படி க்ளீன் பண்ணுறது, ரொம்ப நாள் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படியெல்லாம் துணி போடுறது, வாஷிங் மிஷினை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள், ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத்திரம் விளக்கிட்டு 2-3 நாள்லேயே அதில் வந்து கருப்பு கருப்பாக சின்ன சின்னதாக திட்டு மாதிரி லைட்டாக தெரியும். அந்த மாதிரி வராத இருக்கிறதுக்கு எங்கள் அக்கா சொன்ன டிப்ஸ் இது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா விளக்கிட்டு ஈரம் இல்லாத காட்டன் துணி வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2 சொட்டு விட்டுட்டு சுற்றி பானை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு மாதிரி விலைக்கு ஒரு 2 நாளே லைட்டாக அங்கங்கே கருப்பாக புள்ளி புள்ளியாக தெரியும். அந்த மாதிரி தெரியாத நல்லா பளிச்சின்னு புதுசு மாதிரியே இருக்கும். விளக்குன பானை மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் 2 சொட்டை சுற்றி அப்ளை பண்ணிவிடுங்க. எப்பொழுதுமே பூஜை பாத்திரம் பித்தளை பாத்திரம் இதெல்லாம் விளக்கும் போது உப்பு தண்ணியில் கழுவினாலும் அதுக்கப்புறம் மினரல் தண்ணியில் நீங்கள் குடிக்கிற நல்ல தண்ணியில் ஒரு டைம் நீங்கள் கழுவுனீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமே கருத்த மாதிரி ஆகிடும் உப்பு தண்ணியில் நீங்கள் கழுவும் போது. 1 மாதம் ஆனாலும் கருக்காத இருக்கிறதுக்கு மழை தண்ணியை நீங்கள் பிடிச்சி வச்சு பூஜை பாத்திரம் பித்தளை பாத்திரம்லாம் நீங்கள் விளக்குனீங்கன்னா 1 மாதம் வரைக்குமே கருக்காத அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இது புளிச்சக்கீரை தண்ணி தாங்க. இட்லி பானையிலையுமே நம்ம இட்லி டெய்லியும் வைக்கும்போது தண்ணி வைப்போம். அப்போ சுண்ணாம்பு தண்ணியாக இருந்தால் அடியில் நிறைய கரை பிடிச்சிரும். இந்த மாதிரி பர்னரு பித்தளை பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து கரை பிடிச்ச பாத்திரம் இருந்ததுன்னா எண்ணெய் கேன் இது இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் புளிச்சக்கீரை வாங்கி வேக வச்சுட்டு அந்த தண்ணியை தான் நாங்கள் ஊற்றி ஊற வைப்போம். இதுவுமே எங்கள் கிராமத்து டிப்ஸ் தாங்க. நைட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த தண்ணியோட கலர் எப்படி மாறி இருக்குன்னு. வாங்க அடுத்த நாள் காலையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தண்ணியே கருத்துருச்சு அந்த சுண்ணாம்பு கரையினால். இப்போ வாங்க பர்னரை க்ளீன் பண்ணி காட்டுறேன். விம் லிக்யூட் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா போதும், நல்லா பளிச்சுன்னு வந்துடும். அதுவும் சில்வர் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த ஸ்க்ரப்பர் தான் போட்டு தேய்க்கிறேன் பாருங்கள். தேய்க்கும் போதே பாருங்கள் தண்ணியில் எவ்வளோ அழுக்குப்படுதுன்னு. நிறைய ரிவ்யூஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறேன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி வீடியோவும் போடுறேன். வாங்க இப்போ சின்ன பர்னரை தேய்ச்சிடலாம். புளிச்சக்கீரை தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றாத இந்த மாதிரி இட்லி பானையில் நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா அடியில் இருக்கிற அந்த கரெல்லாம் விட்டுரும். எண்ணெய் பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா விளக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் கரை பிசின்லாம் போயிட்டு விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இட்லி பானை நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கும்போதே லெமனை 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா அடியில் வந்து அந்த உப்பு கரை வராத இருக்கும். ஓரளவு போயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சில்வர் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிங்கன்னா இன்னமுமே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த புளிச்சக்கீரை தண்ணியிலையும் நிறைய யூசேஜ் இருக்குங்க. அது புளிச்சக்கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க. கிராமத்தில் ஒரு கட்டு 10 ரூபான்னு கிடைக்கும். டவுனில் கிடைக்குதா என்னான்னு தெரியல. அதுவும் அரிசி வடித்த கஞ்சி தண்ணியாகவும் கீழே ஊற்றாதான் ஆயில் பாத்திரம்லாம் நீங்கள் அதில் ஊற வச்சு விளக்குனீங்கன்னா ஆயில் பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கஞ்சி தண்ணியுமே கீழே ஊற்றாதான் நிறைய ரிவ்யூஸ் அதில் இருக்குது. அடிக்கடி மாட்டோட சவுண்டு வருது, ரொம்ப சாரிப்பா டிஸ்டர்பாக இருந்ததுன்னா. அடுத்தது வாங்க ஆயில் பாத்திரம் நான் விளக்கி காட்டுறேன் பாருங்கள். ஓரளவு ஆயிலெலாம் போயிடுச்சு. இப்போ விம்பார் வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விளக்குனாவே போதும். பாத்திரம் நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள் நான் ரொம்ப கூட தேய்க்கல, லைட்டாக தான் தேய்க்கிறேன் பாருங்கள். பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி ரெடி பண்ணுறது, ஆப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் பாருங்கள்.
பார்த்துட்டு வீடியோலாம் எப்படி இருந்தது என்னன்னு சொல்லுங்கள். என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க விளக்கிட்டேன், கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நேம் லிஸ்ட் எழுதி வச்சுருந்தேன் நல்லெண்ணெய்னு. அந்த ஷீட்டையுமே எடுத்துகிட்டு விளக்கிட்டேன். பாருங்கள், கழுவும் போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. ஆயில் கேன் மாதிரியே தெரில பாருங்கள், உள்ளுக்கெலாம் பார்த்தா எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம இட்லி பானை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது அடியில் எவ்வளோ சுண்ணாம்பு கரை இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள் எல்லாமே ஊறிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு தேய்ச்சாவே போதும், சில்வர் பானையும் புதுசு மாதிரி ஆகிடும். டிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இட்லி பானையுமே உள்ளுக்கு விளக்கிட்டேன். இப்போ கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நல்லா கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பானை புதுசு மாதிரியே இருக்கும். நல்ல தண்ணியில் ஒரு டைம் கழுவிட்டு வரேன் பாருங்கள். இது வந்து அடியில் வந்து தண்ணி வச்சு கருப்பான பகுதி, அது வந்து சுண்ணாம்புல சுற்றி இருந்த சுண்ணாம்பு கரை எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். நான் எப்பொழுதுமே புளிச்சக்கீரை வாங்கினாவே இட்லி பானையில் தான் ஊற்றி வைப்பேன். இல்லைன்னா லெமன் இருந்தால் கூட ரெண்டாக நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு இட்லி ஊற்றி வச்சிங்கனாலும் கரை வந்து படியாது. பாருங்கள், இது வந்து இட்லி பானை, இது வந்து ஆயில் கேன், பர்னர், இது மூணுமே அந்த தண்ணியில் தான் ஊற வச்சு விளக்கணும். எல்லாமே நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் சில்வர் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிங்கனாவும் இதுவுமே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.